சென்னையில் இன்று காலை 8ற்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற செயின் பறிப்பு சம்பவங்களில் கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடையாறு காவல் மாவட்டத்தில் நடைபெற்ற சம்பவத்தில் 2 பேர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போர்டிங் முடிந்து விமானத்தில் ஏறுவதற்கு தயாரான போது போலீசார் சுற்றி வளைத்து அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். சென்னையில் இன்று காலை 8ற்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற செயின் பறிப்பு சம்பவங்களின் கொள்ளையர்கள் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன், அந்த விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டவர்கள் யார்? மேலும் யாரேனும் சிக்கியிருக்கிறார்களா? விவரங்கள் என்ன? சென்னையில் இன்று 1 மணி நேரத்தில் 8ற்கும் மேற்பட்ட இடங்களில் செயின் பறிப்பு சம்பவமானது நடந்தது. இந்த நிலையில் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட 2 பேரை விமான நிலையத்தில் வைத்து போலீசார் பிடித்திருக்கிறார்கள். அடையாறு காவல் மாவட்டத்தில் நடைபெற்ற சம்பவத்தில் 2 பேர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போர்டிங் முடிந்து விமானத்தில் ஏறுவதற்கு தயாரான போது சுற்றி வளைத்து போலீசார் அவர்களை பிடித்திருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். சென்னையில் 1 மணி நேரத்தில் நடைபெற்ற செயின் பறிப்பு சம்பவங்களில் 25 சவரன் நகைகள் பறிக்கப்பட்டிருந்த கூடிய சூழலில் விமான நிலையத்தில் வைத்து கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போர்டிங் முடிந்து விமானத்தில் ஏறுவதற்கு தயாரான போது சுற்றி வளைத்து போலீசார் பிடித்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன், விவரங்களை வழங்கலாம். சுதர்ஷன், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க. தற்பொழுது 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விமான நிலையத்தில் வைத்து. விவரங்கள் என்ன? வணக்கம். அடையார் காவல் மாவட்டத்துல இன்று காலை கிட்டத்தட்ட ஒரு 6 இடத்துல செயின் பறிப்புல ஈடுபட்ட 2 வடமாநில கொள்ளையர்கள் இந்த கொள்ளை சம்பவத்தை நடத்திவிட்டு அதன் பிறகு விமான நிலையம் சென்று விமானத்துல அவங்களுடைய ஊருக்கு தப்ப இருக்கும் போதுதான் அந்த விமான நிலையத்திற்கு உள்ளேயே சென்னை போலீசார் சுற்றி வளைத்து அவர்களை 2 பேரை பிடிச்சிருக்கிறாங்க. இவர்களை எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னா, விமான நிலையம் உள்ளே சென்று போர்டிங் முடிச்சுட்டு அவங்க பிளைட் ஏறுறதுக்கு அந்த உள்ள ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய அந்த பேருந்துல சென்று அதன் பிறகு அந்த பிளைட் ஏறுவதற்கு உள்ள போகும்போது கரெக்டா அந்த பஸ்ஸிலேயே வச்சு கொள்ளையர்களை சென்னை போலீஸ் சுற்றி வளைத்து பிடிக்கிறாங்க. இதுவரை அந்த டெர்மினல்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த டாக்ல இருந்து டெர்மினலுக்கு வெளியே வராம கட்டி புரண்டு சண்டையானது நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வெளியே வராமல் தொடர்ச்சியாக விமான நிலையத்துல போலீசாரோடும் வாக்குவாதத்திலும் பிரச்சனையில் ஈடுபட்டு வராங்க இந்த கொள்ளையர்கள். இந்த கொள்ளையர்களை வெளியே கூட்டு வரக்கூடிய முயற்சியில் தான் தற்போது சென்னை போலீசார் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்த 2 கொள்ளையர்கள் பயன்படுத்திய அந்த இருசக்கர வாகனம் எங்கே இருக்கிறது, அது மட்டும் இல்லாம இவர்கள் கையில வச்சிருந்த இந்த 25 சவரனை இன்டாக்டா சென்னை போலீஸ் அப்படியே பிடிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட சீஸ் பண்ணிருக்கிறாங்க. இவர்கள் தான் கொள்ளையர்கள் என்று கன்ஃபார்ம் பண்ணி இப்ப தற்போது அவர்களை வெளியில கூட்டு வரக்கூடிய அந்த முயற்சியில சென்னை போலீஸ் ஈடுபட்டு வராங்க. ஒரு 5 நிமிடம் லேட் ஆயிருந்ததுன்னா இவங்க பிளைட்ல போய் போர்ட் பண்ணி பிளைட் டேக் ஆஃப் ஆயிருக்கும். அதுக்கு முன்னாடியே சென்னை போலீஸ் துரிதமாக செயல்பட்டு எக்ஸலண்டா உள்ளே சென்று விமான நிலையம் உள்ளே சென்று விமான நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து அந்த சம்பந்தப்பட்ட பிளைட்ல ஏறுறதுக்கு இந்த பஸ்ல தான் இந்த கொள்ளையர்கள் போறாங்கன்னு தெரிஞ்சு அந்த பஸ்லயே போயிட்டு அந்த கொள்ளையர்களை கோழி அமுக்குற மாதிரி அமுக்கி அப்படியே பிடிச்சி சென்னை போலீஸ் டெர்மினலுக்கு கூட்டு வரதுக்கு தயார் செய்து வருகிறார்கள். ஆனால் இந்த 2 கொள்ளையர்கள், இந்த செயின் பறிப்பில் ஈடுபட்ட இந்த 2 கொள்ளையர்கள் யாருமே 2 பேருமே வெளியே வராம போலீசாருடன் தொடர்ந்து அவர்களிடம் சண்டையிட்டு அவர்கள் போலீசிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வராங்க. எங்களால வெளில வர முடியாது, நாங்கள் கொள்ளையர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அவர்களிடம் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த 2 பேரிடமும் நீங்கள் சென்று வந்த இந்த பாதைகளை இந்த வண்டியில இந்த இடத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி காட்சிகளை காட்டுறாங்க. காட்டியுமே அந்த கொள்ளையர்கள் ஒத்துக்காம தொடர்ந்து வாக்குவாதத்திலுமே ஈடுபட்டு வராங்க. இப்போ விமான நிலைய அதிகாரிகளுடைய உதவியுடன் இந்த 2 கொள்ளையர்களை டெர்மினலுக்கு கூட்டு வரக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வராங்க. இன்னும் சிறிது நேரத்துல அந்த ஏர்போர்ட் டெர்மினலுக்கு கூட்டு அதன் பிறகு காவல் நிலையம் அழைத்து விசாரணை பண்ண இருக்கிறாங்க. இன்டாக்டா இவங்க என்னென்ன நகையெல்லாம்
ஸ்கிராச் பண்ணாலும் அந்த நகைகள்லாம் வந்து போலீசார் வந்து உடனடியா சம்பந்தப்பட்ட இடத்துல ஏதாவது அந்த பஸ்லயே வச்சு இவங்களை கைது பண்ணி அந்த நகைகளையுமே சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த 2 பேரும் இடத்துக்கு கூட்டு வந்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தால் மட்டும்தான் இவர்கள் யார், என்ன பேரு, என்ன ஊருன்னு சொல்லிட்டு தெரிய வரும். தற்போது வரை உள்ளதான், அதாவது விமான நிலையம் உள்ளதான் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வராங்க. இன்னும் சிறிது நேரத்துல சென்னை போலீஸ் இவர்களை வந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதன் பிறகு அவர்கள் சென்னை போலீஸ் பாணியில விசாரிச்சு இவர்கள் யாரு, எந்த ஊரு, எத்தனை இடத்துல இது மாதிரி சென்னையில பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே தாம்பரம் காவல் ஆணையரகத்துல தாம்பரம் காவல் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஏகப்பட்ட செயின் பறிப்புல ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த கொள்ளையர்கள் தான் இவர்களா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இவரிடம் விசாரணை நடத்த இருக்கிறார்கள் சென்னை போலீசார். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.